ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ரொம்பவே ஒரு சாதாரண காய்கறி மாதிரி தோன்றினாலும் அது நம்ம உடலுக்கு ஒரு அற்புதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு காய்கறியை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் வாழைத்தண்டு. வாழை மரம் முழுக்க நன்மை தாங்க. இலை, பழம், பூ, தண்டு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. அதில் தண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தண்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் ஒரு சக்தி வாய்ந்த பகுதியாக இருக்குது. இந்த வாழைத்தண்டு ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. இதோட பலன்கள் குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பலவிதமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இதுக்கு இருக்குங்க. இதோட நன்மைகளை குறித்தும் இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கான்றதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழை மரம் ஒரு பொருள் கொஞ்சம் கூட வீணாகாம நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படின்னா அது நம்ம வாழை மட்டும்தாங்க. வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம்னு எல்லாமே நிறைவான நன்மைகளை தரக்கூடியது. இதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஊட்டச்சத்தும் சுகாதாரமும் நன்மைகளால நிறைஞ்சிருக்கிற ஒரு பகுதியா இருக்குங்க. வாழை இலையில சாப்பிட முடியும், செரிமானம் சீராகும். வாழைப்பழங்கள் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்களோட சிறந்த மூலமா இருக்கு. வாழைப்பூ நீரிழிவு மற்றும் வயதான எதிர்ப்பு குணங்களுக்கு நன்மையை செய்யுது. இந்த வாழைத்தண்டு நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்சதுங்க. இது புண்கள் அல்லது வயிற்றுல அமிலத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவுது. வாழைப்பழங்கள் போன்று வாழைத்தண்டுகளும் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் B6 போன்றவை கொண்டிருக்கு. இது உடல்ல ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துது. இது தசைகள் சேதம் இல்லாம அதோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். வாழைத்தண்டு கூட்டாகவோ பச்சையாகவோ சாலட் செஞ்சோ பொரியலாக்கியோ எளிதான முறையில சாராக்கியோ குடிக்கலாம். வாழைத்தண்டு உடலுக்கு செய்ய ஆரோக்கிய நன்மைகள் எக்கச்சக்கம்னு சொல்லப்படுதுங்க. இந்த வாழைத்தண்டு சிறுநீர் பாதை மற்றும் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க மிகச்சிறந்த இயற்கை உணவுன்னு சொல்லப்படுது. இந்த வாழைத்தண்டு வைட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் டயூரிட்டிக் பண்புகளை கொண்டிருக்கு. சிறுநீரக கற்களால வலிமிகுந்த உபாதையை அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த வாழைத்தண்டு சாரை குடிக்கிறதன் மூலம் சிறுநீரக கற்கள் கரைஞ்சி வெளியேறக்கூடுங்க. இதை அவ்வப்போது சேர்த்து வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் உருவாவது தடுக்கப்படுது. சிறுநீர் பாதை நோய் தொற்று காரணமா உண்டாகும் வலி அசௌகரியங்களுக்கும் இது சிறந்த நிவாரணியா செயல்படுது. சிறுநீரக கோளாறுகளை தடுக்க இந்த வாழைத்தண்டு முதன்மையான செயல்பாடுகளை மேற்கொள்ளுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. வாழைத்தண்டு வைட்டமின் B6 அப்படிங்கிற உயர்ந்த சத்தை தன்னுள் கொண்டு இருக்கு. இது உடல்ல இரும்பு சத்து மற்றும் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவியா இருக்கு. வாழைத்தண்டு பொட்டாசியத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. இது கொழுப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவியா இருக்கு. அவ்வப்போது இந்த வாழைத்தண்டை நம்ம சாப்பிட்டு வர்றதன் மூலம் உடல்ல அதிக ரத்த அழுத்தத்தை கொண்டிருக்கிறவங்க கட்டுக்குள் வைக்கலாம். குறைந்தது உடலுக்கு ரத்த அழுத்த பிரச்சனையால உண்டாகும் விளைவுகளின் அபாயத்தை நம்மளால இதை குறைக்க முடியும். இன்றைய காலத்துல பலரும் எதிர்கொள்ளும் பிரச்சனை இதுதாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே அவ்வப்போது வயிற்றுல சுரக்கும் அமிலத்தால அவதிப்பட்டு இருக்காங்க. அமிலத்தன்மையோட உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் இருந்தா இந்த வாழைத்தண்டு சாறு உடல்ல அமிலத்தன்மை அளவை கட்டுப்படுத்த உதவியா இருக்கு. அமிலத்தின் சமநிலையை மீட்டெடுக்க இது உதவியா இருக்குங்க. அமிலத்தன்மையால நெஞ்செரிச்சல் மற்றும் அசௌகரியம், வயிறு எரியும் தன்மை போன்றவை இருக்கு அப்படின்னா அதுக்கு இது நிவாரணம் அளிக்க உதவியா இருக்கும். இந்த வாழைத்தண்டோட சாறு உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. இது சிறந்த டயூரிட்டிக் பண்புகளை கொண்டிருக்கிறதால உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது. உடலை சுத்தம் செய்யறதோட முக்கியமான குடல் இயக்கத்தையும் மேம்படுத்துது. இது நார்ச்சத்தும் நிறைந்திருக்கிறதால குடல் இயக்கங்களை சீராக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கல் வராமலும் தடுக்குதுங்க. வாழைத்தண்டுகள்ல இருக்கிற வைட்டமின் B6 ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்திக்கு உதவுது. வாழைத்தண்டு லெக்டின் இன்சுலின் அப்படின்ற என்சைம்களை ஊக்குவிக்குதுங்க. உடல்ல கொழுப்பு செல்கள் விரிவடைவதை கட்டுப்படுத்தவும் உதவியா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே வாழைத்தண்டை அவ்வப்போது சேர்த்து வருவதன் மூலம் நீரிழிவு அபாயத்தை குறைக்கலாம். குறிப்பா நீரிழிவு அபாயத்தை கொண்டிருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டை சேர்க்கறதன் மூலம் நீரிழிவு அபாயத்தை விடுபட முடியுங்க. இதுல சர்க்கரை இல்லை அப்படின்றதுல இந்த சாறு ரத்தத்துல சர்க்கரை அளவை உயர்த்தாது. குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது நீரிழிவு இருக்கிறவங்க அடிக்கடி உணவுல சேர்த்து கொள்றதுக்கு ரொம்பவே நன்மையான ஒரு உணவுன்னு சொல்லப்படுது. உண்மையில இதை எடை இழப்புக்கு அப்படின்னு சொல்றதை விட தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எடை அதிகரிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனையே உண்டாகுதுன்னு சொல்லலாம். வாழைத்தண்டு அதிக நார்ச்சத்து உள்ளடக்கியதுங்க. இதை நம்ம உணவுல எடுத்துக்கொள்றதால சிறந்த எடை இழப்பு சாத்தியமாகுது. நார்ச்சத்து உடல்ல உயிரணுக்களின் சேகரிப்ப உதவியா இருக்கு. சர்க்கரை மற்றும் கொழுப்புகளின் அளவை குறைக்க இது உதவியா இருக்கு. இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது. மிக குறைந்த கலோரிகள் கொண்டிருக்கிறதால இது தினசரி ஒரு கப் அப்படின்னு திட்டமிட்டு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எடை அதிகரிப்பு எப்பவுமே நமக்கு நடக்காது.
இந்த வாழைத்தண்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு தெரியுமா? நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் B6, வைட்டமின் C, கால்சியம், அயன், ஃப்ளவனைட்ஸ், பாலிஃபினால்ஸ். இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல் நச்சை நீக்கி சிறுநீர் சீரா வடிகட்ட உதவுது. ஒரு சிலருக்கு அளவுக்கு மீறி இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டா சில பக்க விளைவுகள் ஏற்படும். கோல்டு காஃப் ஈஸியா வருங்க. மிக அதிகமா எடுத்தோம் அப்படின்னா சிறுநீர் அளவு அதிகரிச்சு நீரிழப்பு ஏற்படலாம். லோ பிபி இருக்கிறவங்க அடிக்கடி குடிக்க கூடாது. ஒரு சிலருக்கு அலர்ஜி அப்படி இல்லைன்னா அமிலம் அதிகரிக்கும். எனவே வாரத்துல 2-3 முறை குடிக்கிறது போதுமானது. இந்த வாழைத்தண்டை அப்படின்றது ஒரு எளிய, மலிவான ஆனா அற்புதமான இயற்கை மருந்துங்க. உடல்ல நச்சை நீக்கி சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தி ஜீரணத்தை சீரா வச்சுக்குது. நம்ம வீட்டுல குப்பையில போடுற தண்டை இப்போ மறுபடியும் ஆரோக்கியம் தரும் பானமா நம்ம மாற்ற முடியும். தினமும் சிறிதளவு சேர்த்து குடிச்சிங்கன்னா உடல் லைட்டா சுறுசுறுப்பா இருக்கும். உங்கள எத்தனை பேருக்கு வாழைத்தண்டு சாப்பிட்றது இதுக்கு முன்னாடி இருந்தே பழக்கமா இருந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.